ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லார்னி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கூட ஒயரில் சோப்பு பாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். க்ரீன் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ க்ரீன் கலர் ஒயர் எடுத்து ஸ்கேலில் 2 அடி கட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி ரெட் கலரில் வந்து 4 ஒயர் 2 அடியில் கட் பண்ணியிருக்கிறேன். க்ரீன் கலரில் வந்து 5 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண எல்லா ஒயரையும் வந்து ஈக்குவலாக மடித்து வச்சுக்கலாம். நான் ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 3/4 அடி அளந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம் நாட் போடுறதுக்காக. அந்த 3/4 அடி விட்ட பகுதி வந்து அடிப்பாகத்தில் வரணும். இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கிற அந்த ரெட் கலர் ஒயரை வந்து எடுத்து இப்போ நம்ம நாட் போடலாம். நாட் போட்டுட்டு அந்த ரெட் கலர் ஒயரில் அப் அண்ட் டவுன் வந்து நம்ம செக் பண்ணணும். ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். 3/4 அடி விட்டுருக்கிற அந்த ஒயர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வரும். ரன்னிங் ஒயரில் நம்ம லைன் அப்படி போட்டுகிட்டே வர வேண்டியதான். அடுத்தும் நான் ரெட் கலர் தான் போடுறேன். 2 ரெட் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 5 க்ரீன் போட போகிறேன். எல்லா இதுலேயும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். நான் இப்போ க்ரீன் கலர் வந்து 5 லைன் போட்டேன். ரெட்டில் 2, க்ரீனில் 5 போட்டிருக்கேன். அடுத்து வந்து ரெட்டு 2 போட போகிறேன். மொத்தம் 9 நாட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு போடுற 9 நாட்லேயுமே வந்து அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணணும் நம்ம. இப்போ 9 நாட் போட்டாச்சு. இந்த சைடும் வந்து நம்ம அந்த சைடு 3/4 அடி விட்டோம்ல, அதே அளவு எடுத்து இந்த சைடு 3/4 அடி விட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த லைனுக்கும் வந்து நம்ம 3/4 அடி இந்த சைடு விட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் போட ஆரம்பிச்சிடலாம். ரன்னிங் ஒயரில் அப்படியே நம்ம போட்டே வர வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனை வந்து சென்டர் லைனாக வச்சுட்டு மேலே 3 லைனு கீழே 3 லைன் போட போகிறேன். அந்த ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு நாட் போட்டு நம்ம அடையாளத்துக்காக நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் மேலே 3 லைன் கீழே 3 லைன் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரெண்டாவது லைன் போட்டாச்சு. அதே மாதிரி 3/4 அடி இந்த சைடு கட் பண்ணி விட்டுட்டு தேர்ட் லைன் போட ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலில் 1 ரோல் ஒயர் கூட 2 ரோல் ஒயர் கூடலாம் போட்டிருக்கோம். தேவைங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ மொத்தம் 3 லைன் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடு கீழேயும் நம்ம 3 ரோ போட ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து 3/4 அடி நம்ம விட்டுட்டு தான் ஒவ்வொரு லைனும் நம்ம போட ஆரம்பிக்கணும். மொத்தம் 7 லைன் போட்டாச்சு பாருங்கள். அந்த சென்டர் லைன் நாட்டை வந்து நம்ம அவுத்து விட்டுடலாம். இனி மேலே வந்து இப்போ அடி போட்டாச்சு. மேலே வந்து 2 லைன் போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி போடலான்னு பார்க்கலாம். மேலே உள்ள 2 லைனுக்கும் நான் ரெட் கலரில் ரன்னிங் ஒயர் கொடுக்க போகிறேன். சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நம்ம எந்த நாட்டிலேருந்து வேணாலும் நம்ம போட ஆரம்பிக்கலாம். இதை சுற்றி போட்டுட்டு அந்த முனை எப்படி திருப்பலான்னு பார்க்கலாம்.
கார்னர் வரைக்கும் போட்டாச்சு. இந்த கார்னர் மட்டும் நம்ம எப்படி திருப்பலான்னு பார்க்கலாம். கார்னர் லைன் போடும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக நம்ம இழுத்து போடணும் அந்த நாட்டு. கார்னர் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு வந்து அப்படியே நாட் போட்டே வர வேண்டியதான் ரன்னிங் ஒயரில், ரெட் கலர் ரன்னிங் ஒயரில். எல்லா கார்னரும் திருப்பிட்டு இப்போ நம்ம எப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா கார்னரும் திருப்பியாச்சு. நம்ம போட்டு வந்த ரன்னிங் ஒயரை வந்து அப்படி பின்னாடி திருப்பணும், அப்படி ரிவர்ஸில் திருப்பணும். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் வந்து அப்படி கீழே பார்க்க அப்படி நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நாட்டு லூஸ் ஆகும். அதே ஒயரை அப்படி மேலே கொஞ்சம் தள்ளி விடணும். தள்ளி விட்டு இந்த நம்ம ரிவர்ஸில் திருப்பி வச்சுருக்க அந்த ரன்னிங் ஒயரை வந்து அதை சொருகிட்டு அதே நாட்டில் மேலே போகிற ஒயரை எடுத்து நம்ம இதுக்குள்ளே இந்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே விட்டு இந்த நாட்டை வந்து டைட் பண்ணிட்டோன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. அந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போட ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பின்னாடி திரும்பி இருக்கும். அதை நம்ம முன்னாடி இழுத்து அடுத்த லைன் நம்ம போட ஆரம்பிக்க வேண்டியதான். அடுத்த லைன் வந்து ஏணிப்படி முடித்து போட்ட நாட்டுக்கு அடுத்த நாட்டில் பக்கத்து நாட்டில் நம்ம போட ஆரம்பிக்கணும். அடுத்த லைன் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த லைன் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு எல்லா ஒயரையும் சொருகிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரையும் சொருகி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒயர்லாம் கட் பண்ணி சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒயரில் போடுற சோப் பாக்ஸ் வந்து லாங் லைஃப் வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.